அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க இறை உணர்வு, வளர்க கருணை நெறி, வெல்க சன்மார்க்கம். குருவாழ்க, குருவே துணை. ஆன்மநேய ஒருமைப்பாட்டு அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் அடியனுடைய பணிவான வணக்கங்கள் மற்றும் வள்ளலார் 200 வருவிக்க உற்ற தின விழா நல்வாழ்த்துகள். வாழ்க வளமுடன். இன்றைக்கு நாம் ஒரு அழகான வாழ்க்கையினுடைய தேவையான புரிதலை பற்றிய ஒரு கருத்து. இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் கேட்காமலேயே இந்த பிறவி கிடைச்சிருச்சு. நான் கேட்டு தாய் தந்தை என்னை படைத்தாரா, இல்லை என் பிள்ளை என்னை கேட்டு பிறந்தானா? இதுதான் இந்த ஸ்தூல உலகத்தினுடைய நிஜம். ஏனோ மனிதன் பிறந்து விட்டான், அவன் ஏனோ ஏதோ வளர்ந்துட்டான். ஆனா சூட்சுமமா நாம சொன்னா, இல்லப்பா இந்த மாண்ட தேகம் ரொம்ப அரிது, அரிது அரிது மாண்டராய் பிறத்தல் அரிது, அதனினும் அரிது கூன் குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தல் அரிது, அதனினும் அரிது ஞானமும் கல்வியும் நயத்தல் அரிது, அதனினும் அரிது தானமும் தவமும் தான் செய்தல் அரிது அப்படின்னு அவை எவ்வளவு பெரிய ஒரு அரிதான விஷயங்களை அவங்க சொல்றாங்க. நம்ம ஏன் அவங்க அந்த பெரியவங்கெல்லாம் இந்த மாண்ட தேகம் ரொம்ப அரிது அப்படின்னாங்கன்னா, அவர்கள் அதற்கு முந்தைய ஒரு நிலையை எத்தனை பிறவிகள் எடுத்து புல்லாகி பூடாகி புழுவாகி மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் தேவராய் வல்லசுரராய் முனிவராய் செல்லா நின்றை தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திலைத்தேன் எம்பெருமானே அப்படி சொல்லி அவர்கள் அந்த ஒரு ஸ்தூல உலகை தாண்டி சிந்திப்பவர்களாக இருப்பாங்க. இந்த மாண்ட தேகம் என்பது ரொம்ப அரிது. நாம அப்படியெல்லாம் கூட சிந்திக்க வேண்டாம். நாம இப்ப இருக்கிற இந்த பிறவி, இப்ப இருக்கிற ஒரு நிஜம் இருக்கு இல்லையா, ஒரு உண்மை இருக்குல்ல, ஒரு சத்தியம் இருக்குல்ல, அதை பார்க்கலாம். நம்ம அந்த முன்ன இந்த பிறவி எடுக்கிறதுக்கு முன்ன இந்த தேகம் எவ்வளவு அரிது அந்த விஷயங்கள்லாம் கூட பார்க்க வேண்டாம். பட் நம்ம இப்போ ஒரு வாழ்க்கைக்குள்ள வந்திருக்கோம். ஆனா நாம் விரும்பி வந்தோமா விரும்பாம வந்தோமெல்லாம் இல்லை. ஆனா பிறந்துட்டோம், இந்த வாழ்க்கைக்கு வந்தாச்சு. வாழ்ந்துதான் ஆகணும். வாழ வேண்டும் என்று எண்ணி நாம் பிறந்ததில்லை, எனினும் நாம் பிறந்து விட்டோம், வாழ்ந்தே ஆக வேண்டும். எப்படி வாழணும், எப்படி வாழணும்? ஏன் இந்த வாழ்க்கை இவ்வளவு எல்லாரும் கேட்டீங்கன்னா, வாழ்க்கை என்பது ஒரு சிக்கல், ஒரு கரடு முரடான பாதை, ஒரு முட்கள் நிறைந்த பாதை, இது ஒரு பெரிய கடல், பெரிய ஆழமான கடல், ஒரு பெரிய இப்படி இதை பத்தி நமக்கு பயமுறுத்தி வச்சிருக்காங்க. அதெல்லாம் உண்மைதான். எங்க எப்ப எது வரும், எது நடக்கும், என்ன ஆகும் அப்படின்லாம் தெரியாது. ஸோ அது வரைக்கும் நம்ம வாழ்ந்து ஆகணும் இல்லையா? ஆனா என்னன்னு பாத்தீங்கன்னா, வாழ்க்கையில நமக்கு நிம்மதி, சந்தோஷம், அமைதி, ஆனந்தம் இல்லை. ஆனா அதை நோக்கி தான் நம்ம ஓடிட்டு இருக்கோம். அதுதான் தேவைன்னு நம்ம நினைக்கிறோம். எல்லாரும் யாரை கேட்டாலும், ஒரு குட்டி குழந்தைய கேட்டா கூட, எந்த ஜீவராசியை கேட்டாலும் நான் சந்தோஷமா இருக்கணும்னு தான் சொல்லும். ஆனா சந்தோஷமா இருக்கணும் என்பதற்காக தான் நாம் செய்யற ஒவ்வொரு வேலையும், அது பிறந்ததிலிருந்து நாம் செய்கிற எல்லாமே, அந்த படிப்பா இருக்கட்டும், ஓடுறதா இருக்கட்டும், ஆடுறதா இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸை குழந்தைங்களை கொண்டு போய் நம்ம சேர்க்கறதா இருக்கட்டும், திருமணமாக இருக்கட்டும், வேலையாக இருக்கட்டும், அப்புறம் தொழிலாக இருக்கட்டும், சம்பாதிக்கிறதா இருக்கட்டும், எல்லாமே சந்தோஷமாக இருக்கிறதுக்கு தான். ஆனால் ஒரே ஒரு கேள்வி, இருக்கோமா, இருக்கிறோமா? சந்தோஷமாக இருக்கணுன்றதுக்காக தான் எல்லாம் செய்கிறோம். ஆனால் சந்தோஷமாக இருக்கோமா? இனிமே இருக்கா நம்ம வாழ்க்கையில்? ஒரு ஸ்வரம் இருக்கா? ஒரு ஒத்து இசைவு இருக்கிறதா? இல்லை. நிஜத்தை ஒத்துக்கணும். எல்லாம் எதை தேடி, அப்போ அப்படிலாம் இருந்தோம்னா நிச்சயமா கோயில்ல இவ்வளவு கூட்டம் இருக்காதுங்க. நம்ம எல்லாரும் கோயில்ல ஆண்டவரை தேடியா போறோம்?
பக்தியின் மேலீட்டாலையாக போகிறோம். ஆண்டவர்கிட்ட போனால் என் பிரச்சனைக்கு என்னென்னலாம் சொல்யூஷன் கிடைக்கும், தீர்வு எப்படி கிடைக்கும் அப்படின்னு தானே, எதை தின்னா பித்தம் தெளியும் என்ற நிலையில தான் இப்போ மனிதன் இருக்கிறான். நம்ம அது கூட சொல்ல வேண்டாம். நீங்கள் உலகத்தை உத்து பாருங்க, எங்கே பார்த்தாலும் சண்டை சச்சரவு, போட்டி, தீவிரவாதம். எதை பார்த்தாலும் நம்ம எல்லாருக்குமே தெரியுது. உலகத்தில் ஒரு பேப்பர் எடுத்தோம்னா எங்கே பார்த்தா தனி மனித இடத்துல ஒரு குற்றம், வீட்டில் பிரச்சனை, சமுதாயத்தில் பிரச்சனை, எல்லா இடத்திலும் நிம்மதி இல்லை. உலக நாடுகளுக்குள்ள சண்டை. நல்லா சிந்திச்சு பாருங்க. அப்ப ஏன் இது நடக்குது? நல்லா இருக்கலாம். இந்த உலகம் என்பது அற்புதமான ஒரு சொர்க்கமா நம்ம வச்சுக்க முடியும். அப்ப இந்த உலகம் அமைதி இல்லை, அமைதி இல்லைன்னா என்ன அர்த்தம்? உலகத்துல இருக்க நம்ம அமைதியா இல்லை, அதுதான் நான் பொருள். அப்போ நாம இந்த வாழ்க்கையை இனிமையா கொண்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா, நமக்கு இந்த வாழ்க்கையை நாம புரிஞ்சுக்கல, இருட்டுல இருக்கும். நமக்கு இதனுடைய விளக்கம் தெரியல. வாழ்க்கைன்னா என்ன அப்படின்ற விளக்கம் தெரியல. இப்போ ஒரு இருட்டு அறைக்குள்ள நம்ம நுழையிறோம், அங்க வெளிச்சம் இல்லை அப்படின்னு சொன்னா அது எவ்வளவு கஷ்டமா இருக்கும். அதை நாம இருக்கிறது எவ்வளவு கஷ்டமா இருக்கும். அதை வெளிச்சம் போடுங்க, இருட்டுல இருக்கிறதுக்கும் வெளிச்சத்துல இருக்கிறதுக்கும். அது போலதான் விளக்கம் என்பது ஒரு வெளிச்சம், ஒரு அறிவு. அந்த விளக்கம் நமக்கு கிடைக்கல. சரி, இந்த விளக்கம் என்ன? இப்ப நம்ம 2 விஷயம்தான் வாழ்க்கையில இருக்கு. நமக்கு 2 விஷயம்தான். இது புரிஞ்சுட்டா போதும். இதை புரிஞ்சுட்டோம்னா இன்னைக்கே நமக்கு ஞானம்ங்க. இந்த ஒரு நிமிடம் உங்களுக்கு ஒரு புரிதல் நடந்துருச்சு அப்படின்னா, இனி நடத்த போற உங்க வாழ்க்கையெல்லாம் எப்பவுமே ஆனந்தம் தான். ஞானம் என்பது நீண்ட கால பயணம்லாம் கிடையாது. ஒரு சின்ன அரை வினாடி புரிதல், அவ்வளவுதான் ஞானம். அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் சொல்லுவாரு, மின்னலது போல் காட்டும் வழிமதித்து அப்படின்னுவார். ஞானம் மின்னல் மாதிரி காட்டிட்டு போயிடும். ஒரு ஸ்பார்க், ஒரு 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 ஒளி உங்களுக்குள்ள வரும் பாருங்களேன். என்ன வாழ்க்கையில ஏன் நமக்கு இவ்வளவு பிரச்சனை, சண்டை, குழப்பம் இப்படிலாம் வருது அப்படின்னா, நிம்மதி இல்லை, ஆனந்தம் இல்லை, எப்பவுமே ஒரு பயம், இதெல்லாம் ஏன் இருக்கு அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில 2 விஷயம் பண்றோம். இது இல்லாம நம்மளால இருக்க முடியாது. பொருள் தொடர்பு, மக்கள் தொடர்பு. இந்த 2 விஷயத்தோட நம்ம நடத்துறது தான் வாழ்க்கை. நம்ம தேவைக்காக பொருள்களோடு தொடர்பு கொள்கிறோம், மக்களோடு, நபர்களோடு தொடர்பு கொள்கிறோம். நம்ம தேவை என்ன? எந்த உலகத்துல எந்த ஜீவராசியாக இருந்தாலும் உடலுக்குள்ள உயிர் இணைப்பு வந்துருச்சுன்னா அதுக்கு தேவைகள் வந்துடும். ஃபர்ஸ்ட் தேவை என்ன தெரியுங்களா? முதல் தேவை, எந்த ஜீவராசியா இருக்கட்டும், உலகத்துல எந்த ஜீவராசியா இருக்கட்டும், பசி, தாகம். ஏன்னா உயிர் வந்த உடனேயே உடல் இயங்க ஆரம்பிச்சிடும். ஜடப்பொருள் இயங்குது இல்லையா? ஜடப்பொருளாக இருக்கக்கூடிய உடலுக்குள் உயிர் பொருள் சேர்ந்துடும். அப்ப அந்த உடல் இயங்க ஆரம்பித்து விடும். இயக்கம் வந்தால் ஆற்றல் செலவு வரும். அந்த ஆற்றல் செலவானவன இருப்பு கம்மியா இருக்கு இல்லையா, உயிரினுடைய ஆற்றல் இருப்பு கம்மியா இருக்கு இல்லையா, அதைத்தான் நாம் பசி என்று உணர்கிறோம். உடல் சொல்லுது, எனக்கு பசி எடுக்குது, நான் செயல்பட வேண்டும் என்பதை சொல்வதுதான் பசி. சரி, இப்போ பசியும் தாகமும் அதேதான், தேவை எல்லா உயிர்களுக்கும் பொது. அடுத்தது உடல் வந்தாச்சு. உடல் உணர்வு கூடியதாக, உணர்ச்சி கூடியதாக இருக்கும் பொழுது அதுக்கு தட்ப வெப்பநிலைகளினுடைய ஏற்றத்தாழ்வுக்கு ஏற்றவாறு அதுக்கு உடையும் உறைவிடமும் தேவைப்படும். அதே போல உடல் உயிர் இணைப்பு இருப்பதால் கழிவுகள் வெளியேறும். மலம், ஜலம், வித்துக்கழிவு, இது எல்லா ஜீவராசிகளுக்கும் பொது. அதனால் அது தேவைக்காக பொருளையும் மக்களையும் நாடும். மனிதன் ஒரு சமூக விலங்கு. அதனால் அவன் பொருள் தேவைக்காக சமுதாயத்தை நாடுவான். பொருள் தேவையோடு சமுதாயம், மக்கள் தொடர்பு இருக்கு. அதே போல அவன் அந்த பாதுகாப்பு கருதி, பாதுகாப்பும் அவனுக்கு ஒரு தேவைதான், அப்போ தனக்கென்று ஒரு கூட்டத்தை உருவாக்குவான். வித்து கழிவுக்காக அந்த பருவ அந்த காலகட்டத்திற்கு ஏற்றவாறு அவனுக்கு ஒரு துணை தேவை, மக்கள் தொடர்பு. ஸோ இதை அவன் எப்படி பயன்படுத்துகிறான், இந்த பொருளோடும் நபர்களோடும் அவன் எப்படி பயன்படுத்துகிறான் என்பதை வைத்துதாங்க அவன் சந்தோஷம், இனிமை தீர்மானிக்கப்படுகிறது. எந்த ஒன்றும் மனிதனுக்கு தேவை
தேவையில்லைலாம் சொல்ல முடியாது. பசிக்கு உணவு தேவை, தாகத்துக்கு தண்ணி தேவை. ஆனா அதை தேவைக்கு அவன் சம்பாதிக்க போய் எவ்வளவு அவன் தேவைகளை பெருக்கிக் கொள்கிறான். உடை தேவை, உறைவிடம் தேவை, நல்ல வாழ்க்கை துணை தேவை. அதை பெருக்கிக் கொள்வதற்காகத்தான், அந்த தேவையை நிறைவு செய்து கொள்வதற்காகத்தான் அவனுடைய ஓட்டமே அமைது வாழ்க்கை. ஆனால் அதை சரியானபடி அவன் செய்கிறானா? அது செய்யலைன்னா கஷ்டம். அதில் அளவுக்கு அதிகமாக அந்த தேவை பேராசையாக மாறியது என்றால் அவன் துன்பங்களை சந்திப்பான். அதனால தான் ஆசையை துன்பத்திற்கு காரணம் என்றார்கள். அதை ஒரு நிதானத்தோடு அளவு முறையோடு அவன் அனுபவிக்க வேண்டும். தேவைக்காகத்தான் எல்லாம். அதை ஆசையாகவும் பேராசையாகவும் அவன் மாற்றிக்கொள்ளும் பொழுது அதில் மாட்டிக்கொள்கிறான். அப்பதான் அவன் துன்பத்துக்குள்ள ஆளாகிறான். அதே போல சமுதாயத்துல வர குற்றங்களுக்கும் இதுதான் காரணம். தன் தேவையை போலவேதான் எல்லா ஜீவராசிகளுக்கும் எல்லா மனிதர்களுக்கும் இருக்கிறது என்ற அந்த இன்னொரு உயிரினுடைய துன்பத்தை புரிந்து கொள்ளும் பக்குவமின்மையும். அப்ப சம்பாதிக்கிறது எல்லாமே தனக்கு தனக்கு தனக்குன்னு சேர்த்து வைக்கும் பொழுது அப்ப அடுத்தவனுடைய தேவைகள் என்ன ஆகும்? அதை சிந்திக்கணும் இல்லையா? நமக்கு எப்படி தேவை இருக்கோ அப்படித்தானே எல்லா உயிர்களுக்கும் எல்லா மனிதர்களுக்கும் தேவை என்பதை உணர்ந்து அவன் ஒழுக்கமாகவும் கடமை உணர்வோடும் ஈகை உணர்வோடும் இருந்து அந்த புரிதலோடு அவன் மற்ற உயிர்களினுடைய தேவைகளையும் நிறைவு செய்வதற்கு வரும் பொழுது நீங்கள் சிந்தித்து பாருங்கள், நிச்சயம் இந்த உலகத்துல துன்பம் கிடையாது. அதுதான் அன்பா மாறும். அதுதான் அன்பு. இதெல்லாம் தான் மகான்கள் நீதி நூல்களாகவும் இதிகாசங்களாகவும் புராணங்களாகவும் பல்வகையில நமக்கு சொல்லிட்டு போனாங்க. எல்லாமே இவ்வளவுதாங்க. உனக்கு எப்படி தேவை இருக்கோ அது போலதான் எல்லாருக்கும் தேவை இருக்கு. உன் தேவையை பூர்த்தி செய்வதற்காக நீ ஓடுகிறாய். தேவை பூர்த்தியானவுடன் உனக்கு பலம் இருந்து அதிகமாக சம்பாதிக்கும் பொழுது சரி, சம்பாதிக்க வேணான்னு சொல்லல, சம்பாதி. ஆனா சந்தோஷமா இருக்கிறியான்னு மட்டும் பாரு. ஏனென்றால் அந்த தேவைக்கு அதிகமான உன்னுடைய ஆசையும் பேராசையும் உன் சந்தோஷத்தை குலைக்கிறதா என்கிற விழிப்பு நிலையோடு இரு. அளவுக்கு அதிகமா உணவை உட்கொண்டா என்ன ஆகும்? உணவு சாப்பிட்றது சந்தோஷத்துக்கு தான், தேவையை பூர்த்தி செய்யணும். அதுல கொஞ்சம் சந்தோஷமா சாப்பிடுங்க, நல்ல சுவை கூட்டியெல்லாம் சாப்பிட்றோம். ஆனால் அது அளவுக்கு அதிகமாக உட்கொண்டால் அந்த உணவு உடலை ஜீரணித்து எத்தனை நோய்களுக்கு ஆளாகிறோம். இது ஒரு உதாரணம். எதிலுமே அளவு முறையோடு இருந்தால் இன்பம். அதை மட்டும் கவனித்துக் கொள்ளுங்கள். அது பொருளாக இருக்கட்டும், நபர்களாக இருக்கட்டும். அதே போல இன்னொரு உயிரினுடைய, இன்னொரு மனிதரினுடைய, சக மனிதனின் துன்பத்தை நம் துன்பம் போலவே பாவித்து எல்லோரும் தன் தேவை பூர்த்தியான பிறகு இந்த சமுதாயத்திற்கு கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் செயல் வந்துவிட்டால் நிச்சயம் இந்த உலகம் ஆனந்தமாக மகிழ்ச்சியாக இனிமையாக இருக்கும். உலகம் மட்டும் இல்லைங்க, நாமும் சந்தோஷமா இருக்கணும்னா பொருள் தொடர்பிலும் மக்கள் தொடர்பிலும் கவனத்தோடு இருக்க வேண்டும், விழிப்பு நிலையோடு இருக்க வேண்டும். எந்த அளவிற்கு பயன்படுத்த வேண்டும், எப்படி பயன்படுத்த வேண்டும், ஏன் இந்த பொருள் எனக்கு, இந்த நபர் எனக்கு என்ற எல்லாவற்றிலும் கவனமாக இருந்தால் எப்பவுமே சந்தோஷம்தான். வாழ்க வளமுடன்.